வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் பெண்கள் தான் என்று வாழ வந்திருக்கிறேன். அன்புடைய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, எனது அணியினர்களே, நடுவர் அவர்களே, எங்களை எதிர்த்து பேச வந்திருக்கும் 3 பூசணிக்காய்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நடுவர் அவர்களே, எதிரணியிலிருந்து ஒரு குட்டி கத்திரிக்காய் வந்து என்னம்மா டைலாக்லாம் பேசிச்சு. ஆண்களின் அன்பு அல்ல அல்ல குறையாதான், கடல் நீர் அல்ல அல்ல வற்றாதான், ஆண்கள்னு பேரை சொன்னாலே முகத்துல மகிழ்ச்சியாமா. இப்படி எல்லாம் பல டைலாக் கொட்டிட்டு எடுத்துட்டு போயிருக்காங்க. நடுவர் அவர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், அல் ஜன்னது தஹ்தா அக்தாமில் உம்மஹாத், தாயின் பாதத்தின் கீழ் சொர்க்கம் உள்ளது என்று சொன்னார்கள். நபி அவர்கள் மீது ஒட்டக குடலை எதிரிகள் போட்ட போது நபி அவர்களின் பாசத்திற்குரிய அன்பு மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஓடோடி வந்து அகற்றினார்கள். தாய்க்கும் தந்தைக்கும் குடும்பத்திற்கும் கண்ணியத்தையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தருவது பெண்கள் தான் என்று நமக்கு தெரிகிறது. நடுவர் அவர்களே, வீட்டு வேலை செய்து அம்மாவுக்கு உதவியாக இருப்பது பெண்கள். அதே அம்மா வயதான பிறகு கவனிப்பதும் எங்களை போன்ற பெண்கள் தான். பாத்திரம் விளக்குவதிலிருந்து துணி துவைப்பது, வீடு கூட்டுவது, சமையல் செய்வது, இது போன்ற எல்லா விஷயங்களிலும் தாய்க்கு உதவி ஒத்தாசை செய்வது எங்களை போன்ற பெண் குழந்தைகள் தானே? இல்லை இவர்களை போன்ற ஆண்களா? நடுவர் அவர்களே, ஒரு கேள்வி. என்றைக்காவது இந்த பசங்க வீடு கூட்டி பாத்ரூம் கழுவி மாத்தி சொல்லிட்டேன், பாத்திரம் கழுவி துணி துவைச்சு பார்த்திருக்கீங்களா? கனவில் கூட நினைச்சு பார்க்க முடியல. டீ குடிச்ச டம்ளரை கூட நகர்த்தி வைக்க முடியாது. இவர்களா குடும்பத்திற்கு மகிழ்ச்சியை தர போறாங்க? எங்களை போன்ற பெண்கள் தான் குடும்பத்திற்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியை தருவாங்க. அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடமிருந்து எத்தனை ஹதீஸ்களை சஹாபாக்கள் கேட்டு பாடம் பெற்று ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார்கள். ஒரு பெண் குழந்தை பிறந்தால் தாய்க்கு மகளாக, பிள்ளைகளுக்கு தாயாக, கணவனுக்கு மனைவியாக, புகுந்த வீட்டுக்கு மருமகளாக, மாமியாராக, இப்படி எல்லா வீட்டிலும் எல்லா குடும்பங்களிலும் மகிழ்ச்சியை தருவது பெண்கள் தான். ஆனா இந்த பசங்க அவங்க அம்மா முடிக்காரடி மாதிரி இருக்க போய் முடிய வெட்டிட்டுவான்னு சொன்னா யூ கட்டிங்கு, வி கட்டிங்கு, ஸ்பைக்குன்னு பேர்ல முள்ளமன்றைக்கு முடி முளைச்ச மாதிரி நீட்டிட்டு இருக்கு. இதுல அட்டாக் கட்டிங், ஆமா, அதை பார்த்தாலே நமக்கு அட்டாக் வர மாதிரி இருக்கு. நடுவர் அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பு மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை எப்படி நேசித்தார்கள்? மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன் தந்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி நேசித்தார்கள்? சொர்க்கத்தின் தலைவியே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான். நபி அவர்கள் சொன்னார்கள், பிலாத்தும் மின்னி, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்னுடைய ஈரக்குலை துண்டு என்று சொன்னார்கள். முதலாக ஃபர்தா அணிந்தவர்களும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான். ஃபமன் அகிலபஹா அகிலபனி, அவர்களை யார் கோபப்படுத்தினாலும் அது என்னை கோபப்படுத்தியது போன்று என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை எடுத்துக்காட்டாக கொண்ட எங்களை போன்ற பெண் குழந்தைகள் தான் குடும்பத்திற்கு மகிழ்ச்சியை தர முடியும். எனவே தீர்ப்பும் அதுவே வரும் என்று உறுதியோடு சொல்லி எனது வார்த்தையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.